இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஆர் பிசிஓ. பிசிஓனா என்ன, பிசிஓஎஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட், இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால் என்ன? இப்போது நாங்கள் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் ஓவரிஸில் நார்மலாக தெரிய வேண்டிய ஃபாலிகல்ஸை விட எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை தான் நாங்கள் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கவங்களை வந்து ப்ராடாக 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து லீன் பிசிஓ, இன்னொன்று வந்து ஒபீஸ் பிசிஓ. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனலில் ப்ரெக்னன்சி, விமென்ஸ் ஹெல்த், அப்புறம் ஃபர்டிலிட்டி, அதாவது உங்கள் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியை எய்தர் ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ இல்லை நேச்சுரலாகவோ எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பற்றி நம்ம இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஆர் பிசிஓ. இது வந்து ஒரு ரொம்ப காமனான கண்டிஷன். பட் இதை வந்து நம்ம ஏன் இவ்வளோ லேட்டாக பார்க்குறோம்னா, இந்த கண்டிஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அதில் வந்து அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு வருது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப பேனிக் ஆவீங்க. பட் அவ்வளோ தூரம் பேனிக் ஆக வேண்டிய தேவையில்லை. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் விந்தியா, மகப்பேறு மற்றும் கர்த்தத்தல் மருத்துவர், அன்பு மருத்துவமனை, கர்த்தத்தல் மையம், பழனி. ஃபர்ஸ்ட், இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால் என்ன? இப்போது நாங்கள் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் ஓவரிஸில் நார்மலாக தெரிய வேண்டிய ஃபாலிகல்ஸை விட எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை தான் நாங்கள் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி வெஜினல் ஸ்கேனில் நாங்கள் உங்கள் ஓவரிஸில் பார்க்கும்போது நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரு 10 to 12 ஃபாலிகல்ஸ் இருக்கும். ஸோ இதை விட ஜாஸ்தியாக 16 ஃபாலிகல்ஸ், 20 ஃபாலிகல்ஸ் அப்படி ஒவ்வொரு ஓவரிலையும் இருந்துச்சுன்னா அதை தான் நாங்கள் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கவங்களை வந்து ப்ராடாக 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து லீன் பிசிஓ, இன்னொன்று வந்து ஒபீஸ் பிசிஓ. இப்போது இந்த லீன் பிசிஓக்காரங்களுக்கு ஏன் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்துச்சுன்னா அதுக்கு மெயின் காரணம் அவங்களோட ஹெரிட்ரி ஆர் ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம். இது இந்த ஒபீஸாக, இந்த குண்டாக இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கேனில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குன்னா அதற்கு காரணம் அவங்களோட மெயினாக அவங்களோட அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸும் தான். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கிற இன்னொரு மெயின் கன்ஃபியூஷன், பிசிஓனா என்ன, பிசிஓஎஸ்னால் என்ன? இப்போது நாங்கள் உங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம், அதில் உங்களுக்கு நிறைய ஃபாலிகல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்றது வெறும் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங். இது உங்களுக்கு ரொம்ப நாள் பீரியட்ஸ் இரெகுலராகவே இருக்குது. ஸோ அப்படி பீரியட்ஸ் இரெகுலராக இருக்க உங்கள் பாடியில் வந்து மேல் ஹார்மோன், அதாவது இந்த டெஸ்டோஸ்டிரோன்ற ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக அக்குமுலேட் ஆகும். அது ஜாஸ்தி அக்குமுலேட் ஆகிறது வந்து சிம்டமேட்டிக்காக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, உங்களுக்கு அந்த சீக்ஸ், இந்த சின், இந்த பகுதியிலலாம் வந்து கொஞ்சம் ஹேர் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கும். முகத்தில் ஆக்னிஸ் நிறையா வரும். உடம்புல வேறு எங்கேயாச்சும் ஜஸ்ட் ஹேர் க்ரோத் ஜாஸ்தி இருக்கும். பட் ஆனால் வந்து ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்கும். தலையில் ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருந்து தலையில் முடி குறைஞ்சி பாடியில் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் இருந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் அ சிம்டம் ஆஃப் எக்ஸஸ் டெஸ்டோஸ்டிரோன் இந்த பாடி. ஸோ கூடவே உங்களுக்கு இந்த கழுத்து பகுதியில் ஒரு டார்க் வயலட் ஆர் பிளாக்கிஷ் பேட்ச் இருக்குது. அதை வந்து நாங்கள் அகந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இருக்குது. அப்படின்னா இது ஒட்டு மொத்தமாக தான் நாங்கள் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் ஸ்கேனில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய நாள் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அந்த மேல் ஹார்மோன் செக்ஸஸ்க்கான சிம்டம்ஸ் இருக்குது, இந்த கழுத்து பகுதியில் அகந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதை வந்து நாங்கள் மொத்தமாக பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பற்றியும் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் பற்றியும் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் எக்ஸசைஸ் மூலமாகவும் ஃபுட் ஹேபிட்ஸ் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலான்றதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அன்டில் தென், தேங்க்யூ.